ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். போன பதிவில் நம்ம இந்த சிந்தக 9 அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அதில் ஒரு அம்மா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் இல்லைங்களா? அவங்க பொண்ணை பற்றியும் நான் பேசியிருந்தேன். அதில் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க சில நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அவங்க வீட்டு பொண்ணையே அவங்க வேறு மாதிரியாக வளர்த்திருக்காங்க. சுதந்திரமாகவும் தைரியமாகவும் பொண்ணை வளர்த்திருக்காங்க. அப்படி நீங்களும் உங்கள் இஷ்டப்படி இருங்க அப்படிங்கிற விஷயங்களை நான் சொன்னேன். ஓகேங்களா? அந்த அம்மாவை பற்றி தவறான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த பதிவுலையும் நம்ம அந்த அம்மாவோட இன்னும் சில வீடியோஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அது சரியாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சிந்தக 9 அப்படிங்கிற அந்த சேனலோட அந்த அம்மா நிறையா ஆன்மீக விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எல்லாமே சிறப்பாக சரியாக தான் இருக்குது. எதுவும் அவங்க இல்லாத பொல்லாதையோ தப்பாலாம் கூட்டுறது கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அழகாக வீட்டுக்குள்ளே ஈவினிங்ஸில் உள் பக்கமாக கூட்டணும், காலையில் வெளிப்பக்கமாக கூட்டணும், வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இருளை வெளியே தள்ளணும், சாயந்தரம் கூட்டுறப்போ மகாலட்சுமி அவங்கள உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சிறப்பாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, அதை செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க, செய்ய முடியாதவங்க செய்யாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே போல் நம்ம வெளியே தள்ளுனா சீமாத்தில் வெளியே தள்ளுனா இருள் போயிடணும், சீமாத்தில் உள்ளே தள்ளினோம்னா மகாலட்சுமி உள்ளே வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அவங்க சொன்னதில் தப்பில்லை. ஆனால் அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. மகாலட்சுமி அப்படின்றவங்க வேறு. அவங்க அப்படி நடந்தெல்லாம் வரமாட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ளே. ஓகேங்களா? அதாவது ஒரு வைப்பு நல்லா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு ஒருத்தர் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, டாய்லெட்ஸை சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டில், அப்போ உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணணுன்னு சொன்னார். மகாலட்சுமிக்கு டாய்லெட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படி தோணுதா? அல்ல. அவர் என்ன சொன்னார்னா, சுத்தமாக இருங்க. சுத்தம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல வைப் இருக்கும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும். க்ளீனாக எல்லா இடமும் க்ளீனாக இருந்தால், இப்போது நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லைங்களா, நீட்டாக போட்டு வச்சுருப்பான். நம்ம ஒரு ஹோட்டலில் தங்குறதுக்காக நம்ம போகிறோம், அந்த ரூமில் ஒரு பெட்ஷீட்டை கசகசன்னு போட்டு ஒரு இந்த இது மேலையெல்லாம் கசகசன்னு ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா நமக்கு போனால் என்னடா இப்படி இருக்குது அப்படி தோணும்ல. ஆனால் அப்படி வச்சுருக்க மாட்டாங்க. எல்லா ஹோட்டலில் போனீங்கனாலும் அழகாக ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டு இந்த வாத்து மாதிரியெல்லாம் பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க. இந்த ரூம் ஸ்ப்ரேயெல்லாம் அடித்து நீட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ தான் நம்ம உள்ளே போனது நமக்கு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டையும் இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் அவர் டாய்லெட்டை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்தமாக வச்சுருக்கேன், கூட்டுறப்போ உள்பக்கமாக கூட்டிங்கன்னா மகாலட்சுமி வருவாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல வந்தது. அதை தான், சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா வீடு நீட்டாக இருந்ததுன்னா அங்கே மகாலட்சுமி இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வைப்பு, ஒரு சந்தோஷம், திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது அவர் சொன்னதும் இவங்க சொல்கிறதும் மேட்ரு அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை, சுத்தமாக வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இதையெல்லாம் அவங்க மிக சிறப்பாக தான் பண்ணுறாங்க. அதிலெல்லாம் நான் எந்த தப்பும் சொல்லலை. இன்னுமே சில விஷயங்கள்ல நான் தப்பு சொல்கிற மாதிரி அவங்க எதுவும் பண்ணலை. பட் நம்ம எடுத்துக்கிற விதத்தை தான் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 100 மக்களில் 60 பேர் கண்டிப்பாக நகையை பேங்க்கில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க அதை தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்கள டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க. நகையெல்லாம் பேங்க்கில் இருந்தது அப்படின்னா அதை எடுக்கணும் அப்படின்னா தூபம் போடுங்க அப்படின்னு சொல்லி. தூபம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், நம்ம புகை போடுறது, வீட்டில் புகை போடுறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் நம்ம தூபம் அப்படின்னு. அது வேறு மொழியாட்டிருக்கு, சம்ஸ்கிருதத்துலேயே இருக்கலாம். அதில் அவங்க தூபம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புகை போடுறது, நம்ம சின்ன குழந்தைகளுக்கு தலைக்கு சாம்பிராணி புகை போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் அப்போ இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரியல. அதை தான் அவங்க தூபம் போடுறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு தூபக்கால் இருக்கும், இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி இது பண்ணுறது, கற்பூரம் ஆர்த்தி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது இருக்கும். அதில் கறி போட்டு அதில் பற்ற வச்சோன்னா இது வரும். அதில் சாம்பிராணி போட்டுட்டோம்னா அந்த சாம்பிராணி வாசம் மெல்ட் ஆகி, அந்த வாசம் வீடு முழுக்க புகையும் வரும், ஸ்மெல்லும் இருக்கும், நல்லாயிருக்கும்.
இது வந்து தூபம் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக இதுக்கு சாமி இதில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வீட்டில் இந்த பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த எட்டுக்கால் பூச்சி, அந்த சின்ன சின்ன கொசு மாதிரி பூச்சிகள், இதையெல்லாம் வந்து இந்த புகைப்பட்டு எல்லாம் போயிடும் வெளியே. அப்படி வீடு சுத்தமாக இருக்கும், நம்ம அதை வச்சுக்கலாம். அதுதான் தூபம், அந்த புகை போடுறது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேங்க்கில் வச்ச நகை திருப்பி எடுக்கணும் அப்படின்னா, வேலை கிடைக்கணும் அப்படின்னா டெய்லியும் காலையில் சாயந்தரம் 2 நேரமும் தூபம் போட்டிங்கன்னா இது கிடைச்சிரும். அதுவும் என்ன வச்சு தூபம் போடணும்னா சாம்பிராணி, ஏதோ நாயுருவி, அப்புறம் வெள்ளை கடுகு, அந்த மாதிரி இன்னும் 2 விஷயங்களெல்லாம் சொன்னாங்க. சொல்லி அது எல்லாமே என்னோடய வெப்சைட்டில், அவங்க வெப்சைட் வச்சுருக்காங்க, அந்த வெப்சைட்டில் நான் அது பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அது போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் கொட்டிட்டு டெய்லியும் அந்த புகை போடுறப்போ அதை எடுத்து தூவுனா அதுலேருந்து அந்த ஸ்மெல்லோட புகை வரும். இது ரொம்ப நல்லது, நீங்கள் செஞ்சீங்கன்னா தூபம் 2 நேரமும் காலையிலையும் சாயந்தரம் தூபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவு, உங்கள் பேங்க்கில் இருக்கிற நகைகளெல்லாம் எடுத்துடலாம், வீட்டில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சரி, இது நான் புகை போடுங்கன்னு சொன்ன வரைக்கும், என்னோடய வெப்சைட்லேருந்து சாமானை வாங்கிக்கோங்கன்னு சொன்ன வரைக்கும் எல்லாமே ஓகே. இப்போது நகை எடுக்கலாம், பேங்க்லேருந்து நகை எடுக்கலான்னா என்ன அர்த்தம்? பணம் வரும்னு அர்த்தம். பணம் கைக்கு வந்தால் தானே நம்ம பேங்க்குக்கு போய் நகை கட்டி எடுத்துகிட்டு வருவோம். இன்டைரக்டாக அவங்க பணம் வர்றதை பற்றி தான் சொன்னாங்க. அதே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதும் இன்டைரக்டாக வேலை கிடைச்சா பணம் வரும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. தூபம் போட்டிங்கன்னா பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, சரி. இப்போது இவங்களுக்கு தெரியும் இல்லையா தூபம் போட்டால் பணம் வரும்னு. இவங்க தூபம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம்ல, காலையிலையும் சாயந்தரமும் டெய்லியும். இன்னும் 4 நேரம் கூட போடுங்க. மத்தியானம் ஒருக்கா போடுங்க, சாயங்காலம் ஒரு தடவை போடுங்க, நைட்டு ஒரு தடவை போடுங்க, இப்படி 4 நேரமும் தூபம் போடுங்க. நீங்கள் தூபம் போட போட உங்களுக்கு பணம் வந்துடும்ல. அதை விட்டுட்டு ஏன் இப்படி வந்து யூடியூப்பில் அந்த பதிவுக்கு கீழேயே ஒருத்தர் போட்டிருக்காரு, என்னம்மா மூஞ்சியில் மேக்கப்பாக இருக்குது அப்படின்னு. அப்படி ஒருத்தர் பேசுகிறதெல்லாம் எதுக்கு கேட்கணும்? தூபம் போட்டுட்டு இருந்திருந்தாலே இவங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கும்ல. இப்படி கஷ்டப்பட்டு ரெடியாகி மைக்கை போட்டு கேமரா வச்சு அப்புறம் அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்புறம் போட்டு அதில் 4 பேர் ஏதோ ஒன்று சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம் எதுக்கு? பேசாமல் வீட்டில் உட்காந்துட்டு தூபம் போட்டுட்டு இருந்தாலே பணம் வந்துருமா வராதா? வந்திருக்கோம்ல. எதுக்கு வரீங்க? ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் சில பொருள்களை பதிவேற்றம் பண்ணி அதை பார்த்து 4 பேர் கூப்பிட்டு கேட்டதும் அதையெல்லாம் அவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி எவ்வளோ வேலை? எதுக்கு அவ்வளோ செய்யணும்? தூபம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம்ல. ஓகேங்களா? இதை நான் அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை, நான் அவங்கள பற்றி எதுவுமே பேசலை. எவ்வளவு சிறப்பாக அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க. யூடியூப் போடுறாங்க, நிறையா ஆன்மீக விஷயங்கள் சொல்கிறாங்க, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்க, அதில் இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறாங்க, புது ப்ராடக்ட்ஸாக. இதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் இவங்க அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட்டிங்க்கு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை அங்கே ப்ராடக்ட்ஸாக வைக்கிறாங்க. அதை நீங்கள் வாங்குறீங்க, அதனால் அவங்களுக்கு பணம் வருது. இந்த வீடியோஸில் நிறைய வியூஸ் போகிறதுனால அவங்களுக்கு பணம் வருது. ஓகேங்களா? இப்படியெல்லாம் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து கொள்ளையடிக்கலை, யாரையும் போய் கொலை பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டு வரல. நேர்மையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு பணம் வரவு வருது. அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் பணம் சம்பாதிக்க அவங்க எவ்வளோ அழகாக ஒரு வழி வச்சுருக்காங்க. யூடியூப் போட்டு பொருள் விற்று மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் தூபம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அதாவது நான் இந்த மாதிரியெல்லாம் யூடியூப்பில் போடுறேன், இதனால் எனக்கு காசு வருது, எல்லா பெண்களும் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுங்கள், அப்படி நிறைய பணம் வரும், நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்க தூபம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. தூபம் போட்டால் பணம் வரும்னா இவங்களே போட வேண்டியது தானே? புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை, தூபம் போட்ட வேண்டியதில்லை. தூபம் போட்டால் ஒரு விஷயம் நடக்குங்க, உங்கள் வீடு வாசமாக இருக்கும். அதுவும் அவங்க சொல்கிற சாம்பிராணி அந்த விஷயங்களெல்லாம் போடுறப்போ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்க பூச்சி போட்டெல்லாம் போயிடும். அதுக்கு வேணால் தூபம் போடுறது மிக சிறப்பு. ஓகேங்களா? அதுலேயும் உங்கள் வீட்டில் ஏதாவது நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் சுவாச கோளாறுகளுக்கெல்லாம் அந்த புகை பிரச்சனையாகும். அதனால் அதையும் இது பண்ணிக்கோங்க. ஆனால் தூபம் அதுக்கு நிறைய பேர் கீழே வேறு கமெண்ட்ஸ், நன்றிமா எங்களுக்கு நல்ல வழி காட்டிட்டீங்க அப்படின்னெல்லாம்.
ஏங்க இந்த அம்மா வந்து ஏதோ தொழில் பண்ண சொல்லியிருந்தா கூட நீங்கள் இதுக்கு இந்த நன்றி போட்டிருந்தா நியாயம். தூபம் போட சொல்கிறதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்களே, தூபம் போட்டால் பணம் வருமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அந்த அம்மாவுக்கு வரும். அவங்க விற்கிற ப்ராடக்ட்ஸ் விற்கும், அவங்களுக்கு நல்ல பண வரவு ஏற்படும். உங்களுக்கு வருமா? இங்கே பாருங்கள், இதை சொல்ல வேண்டியது தான் என் வேலை. இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்பி இந்த வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா ஒன்றும் வராது. அதுக்கு பதிலாக எதனாவது பண்ணலாமான்னு யோசிங்க. என்ன வயசாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 50 வயசு ஆச்சு. நாங்கள்லாம் வீடியோ போட்டு ஏதாவது எங்களை பற்றி வெளியே சொல்லி நிறைய ஏதோ ஒன்று பண்ணுறோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ண பாருங்கள். எதாவது ஒன்று பண்ணுங்கள். உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் வீட்டில் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு அவர்கிட்டருந்து காசை வாங்கி திரும்பியும் நீங்கள் தூபம் போடுறக்கும் செலவு பண்ணிங்கன்னா எப்படி வரும்? இருக்கிற காசையெல்லாம் சாமி கோயிலுக்கும் இந்த மாதிரி சொல்கிறதையெல்லாம் கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பைசாவும் உங்களுக்கு நிற்காது. அதனால் அதோ ஒரு வகையில் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாம்மா நான் சொல்கிறேன், இந்த தூபம் போடுறேன்னு ஆரம்பித்தாங்க இல்லையா, அவங்க யாருமே கண்டிப்பாக ஜாபுக்கு போகிற லேடிஸாக இருக்க மாட்டாங்க. நன்றி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஏன்னா வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற கஷ்டம் என்ன, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அவங்க முதலே ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க தூபம் போடணும்லாம் நினைக்க மாட்டாங்க. வீட்டில் சும்மா ஃப்ரீயாக உட்காந்து சீரியல் பார்க்குறீங்கள, அதை நிறுத்திட்டு வேலை செய்ய பாருங்கள். ஏதோ ஒரு வேலை என்ன வேணாலும் செய்யுங்க. ஓகேங்களா? அதன் மூலமாக சம்பாதிச்சு பழகிக்கங்க. வயசாயிடுச்சு அப்படியெல்லாம் கிடையாது. எவ்வளோ வயசானவங்க கூட இன்னும் சூப்பராக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. அதையெல்லாம் பாருங்கள். ஓகேயா? இந்த ஆன்மீக விஷயங்கள் இந்த மாதிரி சொல்கிறவங்கள விட சாதித்த பெண்கள் நிறையா இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அவங்கக்கிட்ட அவங்க என்ன பண்ணாங்க, அது மாதிரி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படியெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு அதை செய்யுங்க. காலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கு அருகம்புல் ஜூஸ் ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஒன்றும் வசதி இல்லாதவங்களோ இல்லை, அவங்களுக்கு காலையில் டைம் இருக்குது, அதனால் ஒரு பானை நிறையா அருகம்புல் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எல்லாருமே நாங்கள் வாங்கி குடிக்கிறோம். வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே போட்டு குடிக்கிறதுங்கிறது எங்களுக்கு கஷ்டம் வீட்டில். ஆனால் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அழகாக ஷூ போட்டு சுடிதார்லாம் போட்டுட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு 50 வயசு இருக்கும். அதனால் இதுவும் ஒரு தொழில் தான். இது மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுங்க. இந்த தூபம் போடலாம் தயவு செஞ்சு இறங்காதீங்க. தூபம் போட்டால் அவங்களுக்கு தான் போகும். அவங்க நல்ல மார்க்கெட்டிங் திறமை இருக்கிற ஒருத்தங்க. அந்த திறமையை நீங்கள் வளர்த்திக்கோங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.